கிருஷ்ணாவோட என்கேஜ்மெண்ட் நின்றுச்சு. அத்தைக்கிட்ட பேசுங்கப்பா, எப்போ அவங்க 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு. பேசலாம் அனு, பொறுமையா பேசலாம். இப்ப போய் இதை பத்தி பேசுறது சரியா இருக்காது அனு. ஏன்னா அவங்க வீட்ல இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் பொறுமையா அவங்க கிட்ட உட்காந்து பேசலாம். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். இந்த டைம்ல போய் கௌசி கிருஷ்ணாவோட என்கேஜ்மெண்ட் பத்தி பேச முடியாது. ஏன்னா அவங்களே கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த பிரச்சனை எப்போ முடியுதோ அப்ப பேசலாம். அப்ப பேசுறது தான் கரெக்டா இருக்குமாமா. சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. சரிப்பா, இதுக்காக ரொம்ப நாள் ஆக்கிடாதீங்க. சீக்கிரமா அத்தைக்கிட்ட எப்படியாச்சும் பேசி என்கேஜ்மெண்ட் வைக்கிறதுக்கு வழியை பாருங்க. சரிடா. சுப்பிரமணி, கிருஷ்ணா வீட்ல இருந்து கௌசி வந்துட்டா போலயே. யோ சுப்பிரமணி. யோ சுப்பிரமணியா, சரிதான். நாளுக்கு நாள் என் மரியாதை குறைஞ்சுக்கிட்டே போகுது. யோ சுப்பிரமணி, எங்க இருக்க? அப்பா, அவ உங்களை தான் கேட்டுட்டு இருக்கா. பாத்தியாடாமா, அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறான்னு உன் தங்கச்சி. அவ சின்ன பிள்ளைலேருந்தே அப்படி தானேப்பா கூப்பிடுவா. நீங்க அப்படி கூப்பிடுறதுக்கு இடம் கொடுத்து வச்சிட்டீங்க. அப்புறம் இப்போ அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதை சொல்லுடா. சின்ன பிள்ளையில அவ பேரை சொல்லி கூப்பிடும்போது ஒரு அறை விட்டுருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? யோ சுப்பிரமணி, காது கேட்கல? காது கேட்கலையா? வர வர இந்த நாய்க்கு வாய ஜாஸ்தி ஆயிடுச்சு. டர்க்கே கௌசிமா, இங்க வா. இந்த வாரேன். என்ன வச்சுச்சு மேடம், வரும்போதே கழுகு மாதிரி புரிஞ்சு தள்ளிட்டு வரீங்க. அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? அதை ஏன் மாமா கேட்குறீங்க? என் வாழ்க்கையே இப்போ ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அப்படி என்ன மோசமான நிலையில இருக்கு? ஏன் மாமா சிரிக்கிறீங்க? என் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கும் சிரிப்பு வருதோ? அடியே, என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லு. கிருஷ்ணா வீட்டில் இப்போ என்ன நிலவரம்? சண்டையெல்லாம் தீர்ந்துருச்சா? ஜெனியையும் ஜீவாவையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? அட போடி, நீ வேற. நானே நொந்து நூடுல்ஸாக போய் வந்திருக்கேன், நீ இதை வேற கேளு என்கிட்ட. என்னன்னு சொல்லுமா. என்னப்பா நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் தங்கச்சி புருஷன்? கிருஷ்ணா தனக்கு அவங்க ஃப்ரெண்டு பொண்ணு ரூபான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாராம். என்ன வாயை பழந்துட்டு நிற்கிற? என்னடா சொல்ற? அடா ஆமாம் சுப்பிரமணி, உன் தங்கச்சி புருஷன் வர வர ரொம்ப தான் பண்ணுறாரு. என்னன்னு ஃபோன் பண்ணி கேளு. என் அத்தானுக்கு மட்டும் ஏதாச்சும் அவர் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சாரு, நான்லாம் மனுஷியாக இருக்க மாட்டேன். உன் தங்கச்சி புருஷனுக்கு இந்த கௌசல்யா பற்றி சுத்தமாக தெரியல, அவருக்கு சொல்லி வை. மச்சினிச்சு மேடம், ரொம்ப கோவப்படாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அப்படிலாம் உன் மாமனார் அந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க மாட்டாரு. நாங்க அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம், நீ கவலைப்படாத. அட போங்க மாமா, மாமா நல்லா உறுதியாக தான் சொல்கிறாரு. அவங்க அக்கா பையனை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுனால அந்த கோவத்தில் என் அத்தானுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மாமா, அவங்க அக்கா பையன் ஃப்ராடுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சதுன்னு யோசிக்காம எங்க 2 பத்தியும் பிரித்து வச்சு பார்க்குறாரு. அவருக்கு என்ன மாமா லூஸா பிடிச்சிருக்கு? சிரிக்காத கனி. சரிடி, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். மாமா ஏதோ கோவத்தில் பேசியிருப்பாரு, அதெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஆமாடா கௌசி, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அவர் ஏதாவது கோவத்துல பேசியிருப்பாரு. அவரோட பொண்ணை அவரை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வந்த கோவமா இருக்கும். மற்றபடி இந்த மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டாரு. கொஞ்ச நாள் போகட்டும், அப்பா போய் அவர்கிட்ட பேசுறேன். ஆமாம்மா, அந்த கோவத்தினால தான் அவர் அப்படி பேசியிருப்பாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் போய் பேசுறதுதான் சரியா இருக்கும். இல்லை மாமா, இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அவர் இப்போ இருக்கிற கோவத்தை வச்சு அவங்க ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் அத்தானுக்கும் எப்படி என்கரேஜ்மெண்ட்டை முடிச்சிருவாரு. அதனால தான் சொல்கிறேன், இப்போ போய் பேசுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு கிருஷ்ணா தான் வேணும். உங்களால் எதுவும் பண்ண முடியலன்னா சொல்லிடுங்க, நானே பார்த்துக்கிறேன். ஏய் கௌசி, நில்லுடி. அட போங்கம்மா, உங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். என்னங்க அவ இப்படி பேசிட்டு போறா? இப்ப என்ன பண்றதுனே தெரியல. என் மச்சினிச்சிக்கு இவ்வளவு கோவம் வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அட நீ வேற சித்து, அவளை பற்றி உனக்கு தெரியாது. எங்கள் வீட்டிலே அதிகமாக கோவப்படுற ஒரே ஆள் அவ தான். நான் கூட நீ தான் அதிகமா கோவப்படுவேன்னு நினைச்சேன். அவ இது வரைக்கும் கோவப்பட்டு பார்த்தது இல்லையா, அதனாலதான். அவளுக்கு மட்டும் கோவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மாப்பிள்ள, வீடே 2 ஆக்கிருவா. நான்லாம் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான். பார்த்தேன் மாமா, உங்களுக்கு எவ்வளவு அழகா மரியாதை கொடுக்குறான்னு. என்ன பண்றது மாப்பிள்ள, சின்ன பிள்ளைல இருந்தே அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதான் என்னால அவளை ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அவ கோவம் நியாயமானது தானே. அவர் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பிரிச்சு வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். கண்டிப்பா நம்ம தான் இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஆமா மாமா. சரி மாமா, எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க வீட்டுக்கு போறோம். சரிங்க மாப்பிள்ள, அடிக்கடி வந்து போங்க. கண்டிப்பா மாமா. சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம். அம்மா வரேம்மா, அம்மாச்சி வரோம்.
ம் சரிடாம்மா, பார்த்து போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வாடி. போயிட்டு கால் பண்ணுடா. ம் சரிப்பா. சரி வா அனிதா. ம். இது என்னங்க புது பிரச்சனையா இருக்கு? ஆமா பார்வதி, விஜய் கிட்ட பொறுமையா உட்காந்து பேசணும். கண்டிப்பா இந்த பிரச்சனையை பெருசா வளர விடக்கூடாது. அப்புறம் கௌசி தான் ரொம்ப பாவம், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவான். ஆமாங்க. சீக்கிரமா இந்த பிரச்சனையை சரி பண்றேன். பசங்க வர டைம், நீ தள்ளி நில்லு. அவங்க வந்து எனக்கு என்ன? நான் என் புருஷன் பக்கத்துல தான் நிக்கிறேன். இப்போ நான் ஜெனிஃபர் டேவிட் கிடையாது, ஜெனிஃபர் ஜீவானந்தம். ஸோ என் புருஷன் பக்கத்துல நிற்கும் போது எவன் என்னை திட்டுவான்? நான் சொல்றது சரிதானே ஜீவானந்தம்? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது ஜெனி. எதுக்கு திருத்தணுங்கிறேன்? திருத்துற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்றேன்? உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசி ஜெயிக்க முடியாது. அப்போ பேசாதீங்க. கரெக்ட். உன்கிட்ட பேசாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீ தள்ளி போடலன்னா என்ன, நானே தள்ளி போய்க்கிறேமா. அப்புறம் அவங்க வந்து என்னை கிண்டல் பண்ணியே கொன்றுவாங்க. அதான் நம்ம பாண்டி வரான், பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இவன் மட்டும் தனியா வரியா? வாடா பாண்டி, எப்படி இருக்க? ஆமாண்டா பிளாக் பாண்டி, எப்படி இருக்க? அது பிளாக் பாண்டியா? ஏய் ஜெனி, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, கொஞ்சம் தள்ளி போ. எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? நான் அப்படிதான் நிற்பேன். என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க? பின்ன வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வரவா? காலேஜுக்கு நான் மட்டும் தான் வர முடியும். அது இல்லடா பிளாக் பாண்டி, நீ வரும்போது உன் கூட உன் சைஸுக்கு ஒரு சோத்து முட்டை எடுத்துக்கிட்டு வருவியே, அதான் எங்கன்னு கேட்டேன். சோத்து முட்டையை பத்தி இன்னொரு சோத்து முட்டை சொல்லுது பாரு, அதான் காமெடி. டேய் என்ன? என்ன தேவையா உனக்கு? அவன்கிட்ட எதுக்கு வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? நீங்க பேசாம இருங்க. சரிம்மா. யாரை பார்த்துடா சோத்து முட்டைன்னு சொன்ன? நீ தான்டா பெரிய சோத்து முட்டை. ஆமா ஆமா, நான் பெரிய சோத்து முட்டை தான், நீ என்னை விட பெரிய பெரிய சோத்து முட்டை. சிரிக்கவா சரிங்க, வீட்டுக்கு வாங்க உங்களை வச்சுக்கிறேன். டேய் மச்சான் ஜீவா, உனக்கு என்ன தலையெழுத்தா? போய் போய் இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணிருக்க. இவ திங்குற தீனிக்கு உன்னால கண்டிப்பா தீனி வாங்கி போட முடியாது. ம்? என்ன பண்றதுடா மச்சான், எல்லாம் விதி. இப்ப ஒண்ணும் நடந்துடலடா, அவளை கொண்டு போய் அவங்க வீட்லயே விட்டுரு அப்படின்ற. என்ன ஜெனி, அவன் சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. ஜீவா வேண்டாம். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு உங்க பொண்டாட்டி நீங்களும் கலாய்க்கிறீங்களே. அவன் கிண்டல் பண்ணானா ஏன்டா என் பொண்டாட்டி கிண்டல் பண்றேன்னு கேட்கறத விட்டுட்டு நீங்களும் அவன் கூட சேர்ந்து ஜாலியாக தட்டிட்டு இருக்கீங்க. இப்போ ஒழுங்கா அவன் கிட்ட எதுக்கு என் பொண்டாட்டி கிண்டல் பண்றேன்னு கேளுங்க. கேளுங்க. சரி. டேய் பாண்டி, இன்னைக்கு நீ செத்த. என் புருஷன் உன்னை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குற கேள்வியில நீ இந்த காலேஜ் விட்டே போக போற பாரு. இது வேறயா? நல்லா கேளுங்க ஜீவா. இந்த கேக்குறேன். என்னடா என்ன? டேய் மச்சான், எதுக்குடா என் பொண்டாட்டியை இப்படி திட்டுற? பாவம் இல்லையா அவ? நீ வேணும்னா கொஞ்சமா கிண்டல் பண்ணிக்கோ. ஜெனி, நான் அவனை வார்ன் பண்ணிட்டேன், இனிமே அவனை கிண்டல் பண்ண மாட்டான், சரியா? எது இப்போ நீங்க பண்ணது வார்னிங்? நல்லா இருக்கு ஜீவா. நீங்களும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை நல்லாவே கலாய்க்கிறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் இருக்கு. சரி சரி சோத்து முட்டை, ரொம்பவும் கோவப்படாத. என் மச்சான் ரொம்ப பாவம், அவனை கண் கலங்காம பாத்துக்கோ. கொஞ்சம் எடுத்து சொல்லுடா மச்சான். அதான் சொல்லிட்டேன்ல, சோத்து முட்டை உன்னை நல்லா பாத்துக்குவா. டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இனிமே நீ சோத்து முட்டைன்னு சொன்ன அவ்வளோதான். அப்போ நீயும் என்னை பிளாக் பண்ணி சோத்து முட்டைன்னு சொல்லாத. அப்படிதான்டா சொல்லுவேன். இப்போ நானும் அப்படித்தான் சொல்லுவேன். இரு இரு, என் அண்ணன் வரட்டும், வந்தோன்னு உனக்கு இருக்கு. அவன் தான் உன்னைய சோத்து முட்டைன்னு சொல்ல சொன்னான். அவன் வந்து என்னை திட்ட போறானா? என்ன ஜெனி, உன் சைடு ஃபுல்லா இவ்வளவு வீக்னஸா இருக்கு? இரு இரு, அவனுக்கும் இருக்கு இன்னைக்கு. அப்படியா சொன்னியா அவன்? இதுவும் சொன்னான், இன்னொன்னும் சொன்னான். அதை இன்னொரு நாள் கிண்டல் பண்ணும்போது சொல்றேன். இருங்கடா, மொத்த கேங்குக்கு ஒரு நாள் இருக்கு. சரிதான் போடி. இதோ என் நண்பன் கிருஷ்ணாவே வந்துட்டான், நீ எல்லாத்தையும் அவன்கிட்டே கேட்டுக்கோ. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அந்த தடிமட்ட பயலுக்கும் இருக்கு. ஹாய்டா. ஹாய்டா மச்சான். ஹாய். ஹாய்டா ஜெனிமா. புகுந்த வீடு எப்படி இருக்கு? எல்லாம் செட் ஆயிருச்சா? ஆன்ட்டிலாம் உங்ககிட்ட நல்லபடியா பேசுறாங்களா? என்ன, ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? அதை நான் சொல்றேன் கிருஷ்ணா. என்னடா சொல்லு. நீ தானே உன் தங்கச்சி சோத்து முட்டைன்னு சொல்ல சொன்னேன் நீ. பாவி. என்னடா பாண்டி சொல்றது உண்மையா?
நீ தான் அவனை என்னை சோத்து முட்டைன்னு சொல்ல சொன்னியா? இன்னைக்கு கிருஷ்ணா செத்தான். ஆ, அதெல்லாம் இல்ல ஜெனி. அவன் சும்மா சொல்றியான். நான் போய் உன்னை அவன்கிட்ட அப்படி சொல்ல சொல்லுவேனா? நான் உன்னை எவ்வளவு வேணாலும் திட்டுவேன். ஆனா அடுத்தவன் உன்னைய திட்ட விடுவேனா? அண்ணனை பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதானா ஜெனி? அப்புறம் எப்படி தடிமாடு அவனுக்கு தெரியும் நீ என்னை சோத்து முட்டை கூப்பிட்ற மாதிரி அவனு என்னை கூப்பிட்றான்? நீ சொல்லாம அவனுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் அண்ணன் உன் மேல கோவமா இருக்கும்போது அந்த சோத்து முட்டை ஜெனி தான் எல்லாத்தையும் பண்ணான்னு இவங்க கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அதை வச்சுக்கிட்டு அவன் சொல்றியான். மத்தபடி நான் உன்னை சோத்து முட்டைன்னு சொல்ல சொல்லி அவன் கிட்ட சொல்லவே இல்லை ஜெனி. இனி நம்பு. பண்ணுங்கடா, பண்ணுங்க. உங்க கேங்கே சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களே, எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் இருக்கு. இப்போ உங்க டைம், நல்லா பேசுங்க. நான் போறேன். ஏய் ஜெனி, நில்ல. அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. போடா தடி மாட்டு பயலே, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பாத்தியா மச்சான் உனக்கு ஏத்தத்த? பாரு அவனை ஏத்தி விட்டதெல்லாம் ஏத்தி விட்டுட்டு இப்ப சிரிக்கிறத பத்தியா? எல்லாம் இந்த சட்டி தலையனால வந்தது. அவனை புடுறா. எஸ்கேப். நான் இல்லப்பா. டேய் சட்டி தலையா, எப்படி நீ கிளாஸ்க்கு தானே வரணும்? அப்ப வச்சுக்கிறேன் உனிய. நான் தான் இன்னைக்கு கிளாஸ்க்கு வர மாட்டேனே. அவனை விடுறா மச்சான். சரி, நேத்து என்னாச்சு? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? என்னடா சொல்லுவாங்க? கோவம் பட்டாங்க. ஜெனியை கொண்டு போய் உங்க வீட்ல விட்டுருன்னு சொன்னாங்க. அப்புறம் சங்கீதா தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை எப்படிம்மா கொண்டு போய் விட முடியும்? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்ம வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை எங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அம்மா அப்பா கோவமா தான் இருக்காங்க. எங்க பேச்ச மீறி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு. அதை பாத்துக்கலாம்டா மச்சான். இப்ப எனக்கு இருக்க ஒரே கவலை என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு எப்படி எங்க 3 பேத்துக்கும் ஃபீஸ் கட்ட போறேனோன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கேன். இப்படியோ போன செமஸ்டர் ஃபீஸ் கட்டியாச்சு. அதனால இன்னும் 2 மாசம் காலேஜுக்கு வரலாம். அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் கட்ட சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை வேணும்டா. ஆல்ரெடி இருந்த வேலையும் போயிருச்சு. இப்ப எங்க ஃபேமிலி நான் எப்படி ரன் பண்ண போறேன்னு தெரியல. எங்க 3 பேத்துக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போறேன்னு தெரியல. அதான்டா, அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு படிப்பு கோட்டை விட்டுருவேணும், அது வேற பயமா இருக்கு. நீ ஒரி பண்ணிக்காத மச்சான். உனக்கு வேலை தானே, நான் அதை எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். எனக்கு தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட உனக்கு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். சரியா? சரிடா மச்சான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா உங்க அங்கிள் கிட்ட பேசு. கண்டிப்பா மச்சான். ஆமா, இன்னைக்கு மதன் காலேஜ்க்கு வரலையே. அவன் வந்தானே வராட்டி போனானே. நம்மளை தான் அவன் சந்தேகப்பட்டுட்டான்ல. இனிமே அவன் ஃப்ரெண்டே கிடையாது நம்மளுக்கு. ஏ மச்சான், நீயே யோசிச்சு பாரு. நமக்கும் தங்கச்சி இருக்கு. அவன் இடத்துல நம்ம இருந்திருந்தாலும் நம்மளும் அப்படித்தானே யோசிச்சிருப்போம். அவனுக்கு ஏற்கனவே அம்மா அப்பா இல்ல. அவனுக்கு அவன் தங்கச்சி மட்டும்தான். இப்போ அவளும் இல்லாத போது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நீயே சொல்லு. இந்த மாதிரி நேரத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம தாண்டா அவனுக்கு துணையா இருக்கணும். ப்ளீஸ் மச்சான், எல்லாத்தையும் மறந்துரு. அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. சந்தியாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இனி எந்த பிரச்சனையும் வராது. ப்ளீஸ்டா, அவன்கிட்ட பேசுவோம். எனக்காகடா. சரி, உனக்காக பேசுறேன். சரி, இன்னைக்கு ஈவினிங் அவன் வீட்டுக்கு போவோம். அவனை நாளையிலேருந்து காலேஜுக்கு வர சொல்லுவோம். சரி. சரி, கௌசி வரா. நான் கொஞ்சம் அவகிட்ட தனியா பேசணும். ஆமா. சரிடா, நீ பேசிட்டு வா. நான் கிளாஸ்க்கு போறேன். சரி போ. இன்னைக்கு வைஃபைய எப்படியாச்சும் பேசி சமாளிக்கணும். பேச மாட்டாங்களாம்ல மேடம். இன்னைக்கு அவகிட்ட நான் பேசுற பேச்சுல எப்படி என்கிட்ட பேசுறான்னு மட்டும் பாரு. என் செல்ல வைஃபைய எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அத்தா மேலே கோப்பறியா? இன்னைக்கு அத்தா உன்கிட்ட பேசுற பேச்சுல நீ உனக்கு இருக்க எல்லா கோவத்தையும் மறந்துட்டு என்கிட்ட பேச போற. வைஃபை ஒரு வாராச்சு உன்னை பார்த்து உன்கிட்ட பேசி. இப்பயாச்சும் அத்தா மேல இருக்க கோவம் போயிருச்சா? ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யாரும் நினைச்சு நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, நான் கிளாஸ்க்கு போகணும். இல்ல வைஃபை, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கண்டுக்காம போனா என்ன அர்த்தம்? நீ தானே அத்தானை சுத்தி சுத்தி லவ் பண்ண. இப்ப நீயே என் மேல கோப்படலாமா? அதானே, நான் தானே உங்களை லவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னை லவ் பண்ணவே இல்லை தானே. அதனால தான் உங்களுக்கு வலிக்கல. இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? வேற எப்படி பேசுவாங்க? மாமா பார்த்த பொண்ணு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு மாமா 100 வாட்டி அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அதில் அவர் உறுதியாகவும் இருக்காரு. ஆனால் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்க.
நம்ம ரிலேஷன்ஷிப்பை கெட்டியமாக பிடிச்சிக்க நான் மட்டும்தான் போராடிட்டு இருக்கேன் போல. நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தானே இருக்கீங்க. உனக்கு தெரியுமா நான் இந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னு? அப்படியா? என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க சார்? சொல்லுங்க பார்ப்போம். நான் எத்தனை வாட்டி அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா அவர் தான் என் மேல கோவப்பட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. சூப்பர், ரொம்ப நல்ல ட்ரை. இப்படியே கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருங்க. அவர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருட்டோம். அதானே உங்களுக்கும் வேணும். பாத்தியா, நீயே இப்படி பேசினா நான் யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? நீங்கள் என்ன சொல்லியும் எனக்கு புரிய வைக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் இஷ்டம் போலே இருங்க. டேய் வைஃபை, அதானே புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ்மா, பழைய மாதிரி என்கிட்ட பேசு. ப்ளீஸ் இப்படி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தள்ளுங்க, நான் கிளாஸ்க்கு போகணும். ஒரு வாரம் உங்களை நினச்சி அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் எப்படி கடந்தேன் தெரியுமா? இப்போ தான் ஏதோ எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கிறாரு, அவங்களுக்காவது காலேஜுக்கு போகணும்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு திருப்பி என்னையா அழுக வச்சிடாதீங்க. தள்ளுங்க டேய் என்னடா? ப்ளீஸ். இந்த மாதிரி கொஞ்சி பேசுகிற வேலையெல்லாம் விட்டுருங்க. அதனால் எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எனக்கு சொந்தமானவர் கிடையாதுல்ல. என்னடி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. என்னடா அப்படி தான் பேசுவேன்? நீ தான் என்னை பேச வச்சுட்ட. ப்ளீஸ் டி, நீ புரிஞ்சுக்கோ. நான் வீட்ல பேச ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவும் எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஆனாலும் அப்பாவோட கோவம் இன்னும் குறையவே இல்லை. கண்டிப்பா அவர் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மேட்டரை பத்தி பேசுறேன். அப்படியா? சரி தள்ளுங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல. சரி தள்ளுங்க. தள்ளுங்கன்னு சொன்னேன். சரி, தள்ளிட்டா போச்சு. ஆ என்னடி, இந்த தள்ளு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளணுமா? என்ன என்ன வம்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? காலேஜ்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நான் நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன், நீ தான் சண்டைக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் சண்டைக்காரி கூட சண்டை போடாம வேற என்ன பண்றது? என் செல்ல வைஃபையே. ஹாய். ஹலோ, நீங்க யாரு? ஹாய் கிருஷ்ணா, நான் தான் ரூபா, டேவிட் அங்கிள் உங்களுக்கு பார்த்த பொண்ணு. நீங்க தான் ரூபாவா? யா, ஐம் ரூபா. இன்னும் 2 டேஸில் நமக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு எங்கள் அப்பாவும் டேவிட் அங்கிளும் பேசிக்கிட்டாங்க. நீங்கள் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வர போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் படிச்சுட்டு இந்த காலேஜ்லேருந்து டிசி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காலேஜில் சேர்ந்துட்டேன். இனிமேல் நானும் இந்த காலேஜில் தான் படிக்க போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ ரூபா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், டேவிட் அங்கிள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? நீங்களும் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்களே கௌசல்யா, அவங்களும் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னார். பட் அங்கிளுக்கு இதில் விருப்பம் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு என்னையை பார்த்துருக்காரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பொருத்தமாக இருப்பேன். எங்கள் டேடியும் உங்களை மாதிரி ஸ்பின் மில் தான் வச்சுருக்காங்க. நம்மளோட ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ 2 மில்லும் சேர்ந்து டாப் 1 வந்துடும். இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க ட்ரெஸ் எடுக்க போகணும். ஏய் கௌசி, நில்லு. கிருஷ்ணா, இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. எனக்கும் இது மாதிரி 2-3 லவ் இருந்திருக்கு, அதெல்லாம் நான் கலட்டி விட்டுட்டேன். இப்போ எங்கள் டேடி சொன்ன பையன் நீங்கள், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் என்னை மாதிரி அந்த பொண்ணை கலட்டி விட்டுருங்க. ஹலோ, நீ நினைக்கிற மாதிரி பையன்லாம் நான் கிடையாது. எனக்கு என் வைஃபை தான் வேணும், வைஃபை மட்டும்தான் வேணும். நீ தான் இப்ப சொன்னியே நான் ஆல்ரெடி 2-3 பையனை கழட்டி விட்டுருக்கேன்னு. ஸோ உனக்கு இது புதுசு கிடையாது, அதே மாதிரி என்னையும் கழட்டி விட்டுரு. நான் கல்யாணம் பண்ணா என் கௌசல்யாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கேத்த பையன் நான் கிடையாது. ஆ, இவர் சொன்னால் நாங்கள் விட்டுருவோமா? எவ்வளோ பையங்க இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் எதுக்கு சம்மதிச்சேன்? எங்கள் டேடியோட கனவெல்லாம் ஸ்பின் மில்லில் டாப் 1 வரணுங்கிறது. ஆனால் உங்கள் அப்பா அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாரு. இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணத்தில் தான் எங்கள் அப்பாவோட கனவு நிறைவேற போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 மில்லும் ஒன்றாயிரும். எங்கள் அப்பா தான் முக்கால்வாசி அதுக்கு ஓனர் ஆயிடுவார். அப்போ எங்கள் டேடி நினச்ச கனவு கண்டிப்பாக நிறைவேறிடும். அதுக்காகவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கே போயிட போகிறேன் பார்த்துக்க.